இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்து பிராண்டன் ஐக் அப்படின்ற ப்ரோக்ராமர் தான் வந்து இன்வென்ட் பண்ணாரு. இது வந்து 1995ல் நெட்ஸ்கேப் அப்படின்ற கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணும்போது இன்வென்ட் பண்ணது. நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு விதமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கேளுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல கிளையன்ட் சைட் ப்ரோக்ராமிங்காக இன்வென்ட் பண்ணது. கிளையன்ட் சைட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ யூசர் நீங்கள் வந்துட்டு எந்த கம்ப்யூட்டர் பார்க்குறீங்களோ அதுதான் வந்து கிளையண்ட் கம்ப்யூட்டர். நீங்கள் பார்க்குற வெப்சைட் வந்துட்டு இன்டர்நெட்டில் எந்த கம்ப்யூட்டரில் இருக்குதோ அதுக்கு பேர் வந்து சர்வர். அது வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் பார்க்குற கம்ப்யூட்டர் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பேர் வந்துட்டு கிளையண்ட் சைட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் கிளையண்ட் சைடு அப்படின்றது ஒரே விஷயம் தான். சர்வர் சைடு இல்லாட்டி பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து எங்கே தங்கி இருக்குதோ அதுக்கு பேர் வந்துட்டு சர்வர் சைடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் வந்துட்டு கிளையண்ட் சைடு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது. பேக் எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது பேர் வந்துட்டு சர்வர் சைடு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாக. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு HTML சரி, CSS சரி, ஜாவா ஸ்கிரிப்டும் சரி, நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் எண்டை டிசைன் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அது யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து அதுக்கு பேர் கிளையண்ட் சைடு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆரம்பத்தில் அந்த மாதிரி கிளையண்ட் சைட் ப்ரோக்ராமிங்காக தான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டை இன்வென்ட் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜாக இருக்குது. இப்போ வந்துட்டு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்லேயும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டன் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை 10 நாளில் இன்வென்ட் பண்ணாரு. ஸோ ரெண்டாவது ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்துட்டு மோக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை லைவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற பேர் வந்தது. அடுத்த ஃபன் ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பேர்லேயே ஜாவா இருக்குது. ஆனால் ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் அதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோ வேர்ல்ட் அப்படின்ற மேகசின் வந்துட்டு பிராண்டன் ஐக்கை இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ கேட்டிருக்காங்க ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவாக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லை, ஆனாலும் வந்துட்டு அது பேரில் ஜாவா வருது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, த ஐடியா வாஸ் டு மேக் இட் காம்ப்ளிமெண்டரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் டு கோ வித் ஜாவா வித் த கம்பைல்ட் லாங்குவேஜ். அதாவது ஜாவா அப்படின்றது வந்து ஒரு கம்பைல்ட் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவாக்கு தகுந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டை எழுதினாங்க. அதனால தான் அது பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, கம்பைல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பேர் போக தேவையில்லை. அது வந்து நம்ம அட்வான்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட பிரைமரி யூசஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப் பேஜில் இருக்கிற பிஹேவியரை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம சில காம்ப்ளெக்ஸான பிஹேவியர்லாம் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ பிஹேவியர் நான் சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ HTML பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. CSS பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த கண்டென்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத குறிக்கிறது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பிஹேவியர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வெப் பேஜில் நம்ம இது பண்ணால் இது நடக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இது நடக்கணும், இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்ற சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்கும் வெப் பேஜ்ல யூசுவலா. ஸோ அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம ஒரு வெப் பேஜ்ல யூசர் இன்புட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ யூசர் வந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தராங்க, இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேல கிளிக் பண்ணி அதை மூவ் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப் பேஜை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நீங்க அனிமேஷன்ஸ் கூட பண்ணலாம். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு வெப் பேஜ்ல எங்க யூஸ் பண்ணுவோன்றதுக்கான சில எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலிடேட்டிங் யூசர் இன்புட்ஸ். அதாவது இப்போ வந்து யூசர் வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல இன்ஃபர்மேஷன் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் என்டர் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வேலிட் இமெயிலுக்கும் இன்வேலிட் இமெயிலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸை வச்சு நம்ம அவங்க வேலிடான இமெயில கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் ஃபீல்ட்ல வந்து அவங்க டெக்ஸ்ட் என்டர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அவங்க என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்பரா இல்லாட்டி டெக்ஸ்டா இல்லாட்டி கரெக்டான லென்த்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் டு பட்டன் கிளிக்ஸ். நீங்க வந்து இப்போ பட்டன் கிளிக் பண்றீங்க அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எழுதலாம். அப்புறம் ஷோயிங் டைனாமிக் இன்ஃபர்மேஷன். சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நீங்க HTML வச்சு எழுத முடியாது. சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்க இன்னொரு இடத்துல இருந்து கால்குலேட் பண்ணி நீங்க காட்டலாம். ஸோ டைனாமிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணி விட்டுறலாம், அது
மாறாது. ஆனால் டைனாமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு ஈஸியாக காட்டலாம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ், காம்புடேஷன், ஒர்க்கிங் வித் லாஜிக், இதெல்லாம் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நீங்கள் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் அடுத்தது இன்டெகிரேட்டிங் வித் பேக் அண்ட் சர்வர். நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனாமிக் வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் எந்த ஒரு பேக் அண்ட் சர்வரும் எதுவும் இருக்காது. டைனாமிக் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் சர்வர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட்டை நீங்கள் ஒரு பேக் எண்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அதோட பேக் அண்ட் சர்வருக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற சில சாம்பிள் சின்டாக்ஸ் காட்டியிருக்கேன். சின்டாக்ஸ் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுகிற கோடு தான் வந்து சின்டாக்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் வேறு வேறு சின்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு விதமான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதே ஆப்ரேஷனை நீங்கள் வேறு விதமான சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. சின்டாக்ஸ்ன்றது வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுறோம் அப்படின்றது தான் வந்து சின்டாக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு 2-3 அப்படின்னு போட்டால் ஜாவா ஸ்கிரிப்டில் -1 காட்டும். ஸோ இந்த மாதிரி சில சிம்பிள் காம்புடேஷன்ஸ்லாம் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணலாம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலிட் ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் கொடுத்துருக்கேன். ரைட்டில் வந்துட்டு அது ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன மாதிரி காட்டும் அப்படின்றத நான் அவுட்புட் காட்டியிருக்கேன். அதே மாதிரி 3 - 2 is 1, ஃபால்ஸ் -5 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -5 அப்படின்னு காட்டும். ஏன்னா ஃபால்ஸ் வந்துட்டு 0. அப்புறம் ட்ரூ +3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 4ன்னு காட்டும். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு ட்ரூ இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஃபால்ஸ் இஸ் 0, ட்ரூ is 1. 5 plus string, அதாவது இந்த foo அப்படின்றது வந்து string. stringனா வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து string அப்படின்னு சொல்றோம். ஸோ 5 plus string வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு நம்பரையும் ஒரு எழுத்தையும் ஆட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நாட் அ நம்பர் அப்படின்னு காட்டும். அப்புறம் 2 × 3 = 6. அப்புறம் 3 × -2 -6. அப்புறம் false × 5 is 0. ஏன்னா false வந்து 0. true × 3 is 3 because true is 1. அப்புறம் 5 × 4 is not a number. ஏன்னா வந்து stringயும் நீங்க நம்பரும் மல்டிப்ளை பண்ண முடியாது. infinity times 0 is not a number. அதே மாதிரி infinity times infinity is infinity. இந்த மாதிரி வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி கோட் எழுதலாம் அப்படின்றதுக்காக நான் காட்டியிருக்கேன். நம்ம போக போக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கோடை ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்டர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண போறேன். இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இங்க வந்துட்டு நீங்க கான்சோலுக்கு போகணும். இங்க வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எழுதலாம் இந்த கான்சோல்ல. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரௌசர் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் கான்சோலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு என்ட்ரு பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த எக்ஸாம்பிள் கோடை நான் இங்கே டைப் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இங்கே 2 - 3 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா -1 வருது. இதே மாதிரி 3 - 2 1. அப்புறம் 4 × 5 20. 55 டைம்ஸ் இந்த நம்பர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய மேத்தமேட்டிக்கல் காம்படிஷன்லாம் ஈஸியாக ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். இதே மாதிரி 1/, இந்த மாதிரி நம்பர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசர் வச்சே பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியாது ப்ரௌசரில். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோட் பெனுக்கு போகலாம். இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன்லையும் பண்ணலாம். எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நீங்கள் கோட் பெனில் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பென் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து HTML CSS செக்ஷன்ஸையும் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதுறதுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் கீழே வந்துட்டு கான்சோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த சில ஆப்ரேஷன்ஸ் காட்டின இல்லையா அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸை வர வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு இது காட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் கோட் பென்லையும் எழுதலாம். நீங்கள் கோட் பெனில் வந்துட்டு HTML CSS மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டும் எழுதலாம் அப்படின்றதுக்காக காட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோட் பென் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பேசினேன். அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத ப்ரௌசரில் காட்டியிருக்கேன். அடுத்த வர வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம இறங்கி ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.